Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம அன்னை வாராகியோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம். இதில் நான் 2 பைல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வயலட் கலர் இந்த கார்டு இந்த ஏஞ்சல் கார்டு பைல் 1. இந்த ப்ளூ கலர் பார்டர் இருக்கு இல்லையா, இந்த ஏஞ்சல் கார்டு பைல் 2. ஓகேவா? பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க, கண்களை மூடி. அப்புறம் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுன்னு ரெசனேட் ஆகுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அது உங்களுக்கு என்ன சவால்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க லைஃப்பில், இந்த கண்ணையோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ப்ரேயர், அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்ச விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, ஆனால் முயற்சி பண்ணும் போது ஏன் ட்ராபேக் ஆகிறீங்க, பயப்படுறீங்க, வெளில வந்துடுறீங்க. அதுலேருந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் ப்ரேயரில் முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இறைவன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் நீங்கள் ஒரு முன்னேறி போகிற அந்த வழியில் நிறைய தடைகள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் திரும்பவும் பின்னோக்கி வந்துடுறீங்க. உங்களை பேக் வாங்க வைக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் உங்களோட 7 சக்ராஸ் இம்பேலன்ஸ் காமிக்குது. ஓகேவா? ரெண்டாவது, ஒரு சிலர் இதை பார்த்துட்ருக்கவங்க, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். சரியா? ஒரு சிலருக்கு நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜி, உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் இவ்வளோ திறமையான பர்சன், எனக்கு ஏன் என்னோட திறமைகளெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியல, நான் ஏன் ஸ்ட்ரக் ஆகிறேன் அப்படின்ட்டு கொஸ்டின் வைக்கிறீங்க இறைவன்கிட்ட. ஆனால் உங்களுக்கான வழிகளை அவர் திறக்கிறார். கொஞ்சம் பொறுமையை. இப்போ ஒரு ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஃபைனான்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இங்கேருந்து வரும், ஏதோ ஒரு கதவுகள் எனக்கு திறக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட ட்ரையை கரெக்டான இடத்துல கேட்கணும். ஓகேவா? எந்த இடத்துல வழி திறக்காதோ அங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. அந்த கதவு திறக்காதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னும் போது அவங்க எப்படி உங்களுக்கான கதவுகள் உங்களுக்கு மனசுக்கு, அதாவது உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும் இல்லையா, இவங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும், இவங்ககிட்ட கேட்டால் கிடைக்காது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வலுக்கட்டாயமாக போய் அவங்கக்கிட்டே போய் கேட்குறது. அதே மாதிரி ஒரு முடிவு, கடவுள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஓகே கடவுள் காட்டின வழி தான் அப்படி சொல்லிவிட்டு அதில் போய்ட்டு இறங்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டிசிஷன் மேக்கிங்கை மாற்றிக்கிறீங்க. அது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர்கிட்ட சஜஷன் வாங்கணும், தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுக்கிறது கரெக்டாக. அப்படி அதாவது ஆக்சுவலி ஒரு விஷயத்தை உங்கள் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் தான். அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க கிட்ட சொன்னால் அவங்களோட கண்ணோட்டமே வேறவாக இருக்கும். உங்களை பற்றின ஒரு இமேஜினேஷனும் உங்களோட கெப்பாசிட்டி பற்றியும் அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி உங்களை நினச்சிருப்பாங்க, அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களோட ஒரு பர்டிகுலர் சக்ஸஸை கொண்டு போய் நீங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களோட சஜஷன் கருத்தை சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கி ஓடி வந்துடுறீங்க. அப்புறம் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அப்புறம் நம்மளே ஓனாக செஞ்சுருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்மளே ஏன் முயற்சி பண்ணாமல் விட்டுட்டோம், நம்ம செஞ்சு இப்போ இவங்க சொல்லதெல்லாம் கேட்டு நம்ம முயற்சி பண்ணதை, நம்ம ட்ரை பண்ண விஷயத்தை நம்மளே ஓனாக ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படி. இப்படியெல்லாம் பண்ணால் கடவுள் என்ன செய்வார்? கடவுள் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறாரு, உங்களுக்கு சைன் காமிக்கிறார், நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்க, ஓகே. அப்படி ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்னா 7 சக்ரா இம்பேலன்ஸ். நீங்கள் ஒரு இன்ஃபினிட்டிவ் எனர்ஜியாக மின்னணும்னு நினைக்கிறீங்க. அவ்வொரு விதமான ஆற்றல், அதாவது உங்ககிட்ட இருக்கிறத உங்களுக்கே தெரியல. நீங்கள் ஒரு
செலிப்ரிட்டி ஆகக்கூடிய குவாலிட்டி உள்ள பர்சன் தான். ஓகேயா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனலாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு டேலண்டடாக இருப்பீங்க நீங்கள். ஒரு சிலர் நல்லா ஒரு பாட்டு பாடுறதுல ரொம்ப டேலண்டாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஓவியம் வரைகிறதுல, ஒரு சிலருக்கு வந்து டான்ஸில், ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து பொலிட்டீஷியனில் கூட அதில் கூட சில பேர் வந்து நான் வந்து பெரிய ஆளாகணும், ஒரு விஐபி ஆகணும், நான் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு பெரிய ஆளாகணும், எங்கள் ஏரியாவில் நான் ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் ஆம்பிஷன் வச்சுருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் என்ன, உங்களுக்கு அதை ரிசீவ் பண்ண அந்த விஷயங்கள் வந்து உங்களை சேர்றதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சின்ன தடை வந்து அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அப்படியே நடக்கிற மாதிரி தெரியும். அடுத்தது அவ்வளோதான் நடந்துடும், இன்றைக்கி இப்போ இவ்வளோ தானே, அவ்வளோதானே, விஷயம் எல்லாமே முடிஞ்சிச்சு, இதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது வந்து டக்குன்னு அதை ஆஃப் பண்ணி விட்ரும். அது என்னன்னே அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்தும், ஒரு சிலருக்கு அந்த நான் சொல்கிற ஒரு ரீசன் பர்டிகுலர் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு கொடுக்குற ரெமெடி உங்களுக்கானது, அந்த கைடன்ஸ் உங்களுக்கானது. சரியா? ஓகே. ஸோ உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிற சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து மாடலிங்கில் இருக்கலாம், ஓகேவா? ஒரு சிலர் சினிஃபீல்ட்லேயும் தெரியுது. சினிஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் கூட ஆக்டர்ஸ் இருக்கீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கான அந்த விஷயங்களையே நீங்கள் இன்னும் இது பண்ணிக்க முடியலை, உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் கைவிட்டு போகுது, இல்லைனா சரியாக சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இதுதான் ரீசன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவில் பேலன்சிங்காக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம் அண்ட் மகரம் இந்த ராசிக்காரங்கள்லேயும், அப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 9 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கரெக்டாக அக்யூரேட் ஆகுது. ஓகேவா? ஒரு சிலரோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ப்ரேயர் வந்து வச்சுருக்கிறது, இறைவன்கிட்ட கேட்டுட்ருக்கிறது, உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர், உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்கள் ஃபேமிலியில் யார்கிட்ட இருந்தாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அதுக்கு நீங்கள் பேலன்சிங்காக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஒரு சிலர் அந்த ட்ராப் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் வந்து எடுத்த முயற்சியில் திரும்ப ட்ராபேக் ஆகி திரும்ப பின்னோக்கி நீங்கள் வந்துடுறீங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? உங்களோட பிஸ்னஸ், அதாவது நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருப்பீங்க, ஓகேவா? கம்பைனாக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரியும், அட்லீஸ்ட் உங்கள் கூட ஒருத்தர் இல்லை 2 பேராச்சும் இருப்பாங்க. அந்த மாதிரி யார் கூடயா சேர்ந்து பண்ணுறீங்களா? அவங்க உங்களை வந்து அந்த மாதிரி லாஸ் பண்ண வைக்கிறாங்க. உங்களை அறியாமையே, அதாவது உங்களுக்கு அந்த ஃபியரை கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் எடுக்கிற ஏதாவது புது முயற்சிகள்லாம் நம்ம பண்ணலாம், அடுத்தது பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், மணிக்காக சொல்கிறேன், ஃபைனான்ஷியலே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லைனா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் டீம் பீப்புள் உங்களுக்கு வந்து சரியான சப்போர்ட் பண்ணல, உங்களை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க பேச்சு சில பேர் இதை வந்து நம்புறீங்க, அவங்க நமக்கு நல்லது தான் சொல்லித்தராங்க அப்படின்னு நினச்சி, அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்த ஓன் முடிவை, ஓன் டிசிஷன்லேருந்து வெளியில் வரீங்க. ஓகேவா? ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான். இப்போது நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கவங்க, நீங்கள் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். இது வந்து மணி ரிலேட்டட்காக நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும், இல்லை நம்ம ஏதாவது வாங்கணும், கையில் ஹோல்டிங் இருக்குது, அதாவது உங்கள்கிட்ட இன்கம் மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து இன்கம்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. எதுலேயோ ஒரு விஷயத்தில் வந்து இன்கம் போட்டுட்டு அது வரல, அது என்றைக்கு வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அது கண்டிப்பாக வரும், ஆனால் உங்களை அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கணும். உங்ககிட்ட வந்து அதுக்கான அந்த மணி ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான அந்த எனர்ஜி உங்களுக்கு இல்லைன்னா
உங்களுக்கு வந்து எப்படி அது வரும்? இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து மணி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா உங்களோட பேஸ் சக்ரா இம்பேலன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து சக்ராஸ் என்னென்னா தெரில. அதனால நான் வந்து ஹெல்த் ரீடிங் கொடுக்கும் போது அது தனியாக நான் உங்களுக்கு அந்த டாபிக் எடுக்கிறேன். சரியா? இப்போ வந்து நான் இதை வந்து அப்படி பேசிக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த ரூட் சக்ரா வந்து இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களில் மணி ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்ட்ரக் ஆகும். ரெண்டாவது ஹெல்த்தும் பாதிக்கும். ஓகேவா? அந்த ரூட் சக்ரா வந்து எப்போவுமே வந்து பவரில் இருந்தால் தான் அது நீங்கள் ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து நல்ல கிரகங்கள்லாம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால் ஈர்த்துக்க முடியும். நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுற விஷயங்களில் சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் உங்களை வந்து தேடி வரும். ஓகேவா? அதில் வந்து அந்த மெயின் சக்கராவே அவுட் ஆகிருக்குன்னா மற்றது எல்லாமே நீங்கள் என்ன தான் விழுந்து 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 நீங்கள் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. காலம் போயிட்டே இருக்கும், வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வந்து மணியை இதிலே எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எப்போ க்ரோத்திங் வரும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கணும்னா இந்த ரீடிங் இப்போ பார்க்குறவங்க இந்த இது வந்து யாரோ பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 சக்கரா இம்பேலன்ஸ் தான். ஓகேவா? ஒரு சிலர் அந்த நீங்கள் உங்களோட பேஷனேட்டன் எப்படி இருக்கணும், உங்களோட பேஷனேட் பர்சனாக நீங்கள் ஒரு லக்ஸுரியஸான பர்சனாக ஆகணும், ஒரு சொசைட்டியில் ஒரு விஐபி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் உங்களை அந்த ஹீல் பண்ணிக்கணும். உங்களோட சக்ரா இம்பேலன்ஸில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் காசிப் போயிட்டுருக்கு. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நீங்கள் எடுக்கிற முடிவுலேருந்து பின்வாங்குறீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி போகணும்னு சொல்லி முடிவாகி நீங்கள் அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து கெட் பேக் ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்க ஆழ் மனசில் இருக்க இந்த பயம். அதுக்கப்புறமா உங்களோட டீம்லேயே, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு இப்போ வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவோட இருக்கிறது, உங்களை பற்றி அவங்க அக்கம் பக்கத்துலேயும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி தப்பாக உங்களை ஒரு தப்பான பர்சனாக உங்களை வந்து சித்தரித்து வச்சுருக்காங்க. அடிக்கடி அவங்களோட நீங்கள் கிளாஷ் பண்ணுறீங்க, வரைஞ்சு கட்டிக்கிட்டு நீங்களும் போகிறீங்க. அது வேண்டாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையற்ற அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து அடிக்கடி பெட் ரெஸ்ட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க. வீட்டுக்கு வந்தும் நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப ஆக்டிவ் ஆகலை. ஓகேவா? ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி உங்களோட அந்த உங்களோட உடல் சோர்வு மன சோர்வு காரணமாக நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை சரியாக செய்ய முடியல, உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியல, உங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியல. அப்புறம் எப்படி உங்களை நம்பியிருக்க அந்த ஃபேமிலியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லைன்னா உங்களோட குழந்தைகள் கிட்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. யாரையுமே வந்து சரியாக உங்களால் கவனிச்சிக்க முடியல. உங்களுக்கே என்னடா இது நம்ம இப்படி இருந்துகிட்ருக்கோம் கொஞ்ச நாளாகவே, ஏன் இந்த சிச்சுவேஷன் நம்ம வந்து சோம்பேறி கிடையாது. உங்களையே நீங்கள் கேட்டுக்குவீங்க, நம்ம என்ன இவ்வளோ சோம்பேறியாக இருக்குமே, சோம்பேறித்தனம் ஏன் நமக்கு? அப்படிலாம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து அதை ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சிலருக்கு அது வந்து ரொம்ப அந்த ஹில்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, அந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் போயிட்டு நீங்கள் வந்து உங்களால் எந்த மூவும் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஓகேவா? இதுக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் காண்டாக்ட் நம்பரை. ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ இல்லைனா ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, இல்லைனா ஃபேமிலியில் சண்டை சச்சரவு ஓயாமல் இருக்குது, அதனாலேயே என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு இதாகுது அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரீடிங் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அடிக்கடி சிக்காகி படுக்கிறீங்க. இவங்க வந்து மிதுனம் துலாம் கும்பம் அந்த ராசியில் வரீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் அதிகமாக ரெசனேட் ஆகுது எனர்ஜி, அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட இப்போ நீங்கள் சில ஆம்பிஷன்லாம் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறாங்கள ஒரு சிலருக்கு வந்து பெரிய விஐபி ஆகணும், நம்மளோட அந்த
ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஜேர்னி, அந்த ஜேர்னியில் ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எய்ம் வச்சுருந்திங்கன்னா இவ்வளோ நாள் அப்படிலாம் டைம் எவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படின்னா இந்த இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், கண்டிப்பாக 1 இயரில் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கவனிக்க மாட்டேன்றீங்க. பெரிய விஷயம் நடக்கணுன்றதுனால பெரிய விஷயம் நடந்த பிறகு நான் வந்து அதை வந்து பிடிச்சிக்கிறேன், இப்போ கிடைக்கிற சின்ன வாய்ப்புகளெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு விட்டுடுறீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய சக்ஸஸ்க்கு ஒரு மெயினான காரணமாக இருக்கும். ஓகேவா? அதனால் சின்ன விஷயந்தான், இதை நான் ஏன் செய்யணும்னு சொல்லி நினைக்காம கொடுக்குற அந்த சைனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான பெரிய சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வந்து 1 இயரில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டியான ஒரு இன்கம் வரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க அம்மன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கிராட்டிடியூட் பண்ணணும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் கிராட்டிடியூட் பண்ணலை. கிராட்டிடியூட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிராட்டிடியூட். டெய்லி நீங்கள் எழுந்துக்கிறீங்கள, காலையில் அந்த சுவாசம் உங்களால் சுவாசிக்க முடியுது, காலையில் எழுந்து அந்த விழிப்பு நிலைக்கு வரீங்க, இதுவே கடவுளோட கிஃப்ட்டு தான், தெரியுமா? நீங்கள் எழுந்து இந்த உலகத்தை பார்க்குறீங்க, இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது விடியல் தான், உங்களுக்கு கிஃப்ட்டு தான். அதனால் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக இருங்க, நன்றி சொல்லுங்கள். எதுவுமே பெரிய மாற்ற முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து நிறுத்தினா, ஒரு சின்ன தூசு கூட கண்ணுக்கு கிட்டக்க கொண்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு மலை மாதிரி தெரியும். அதுவே ஒரு மலை மாதிரி இருக்க விஷயம் கூட ரொம்ப டிஸ்டன்ஸில் அதை தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி அது சின்ன ஒரு தூசு மாதிரி தெரியும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான். ஓகேவா? ஸோ உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வெற்றியின் வழியில் தான் போகிறீங்க. உங்களுக்கு தடையாக உங்களை வந்து இந்த இதெல்லாம் இப்போ ஒரு சிலர் இதை பார்க்குறவங்க உங்கள் பழைய நினைவுகளில் ரொம்ப சோகமாகி அப்படியே எனக்கு எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களே தவிர உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு காட்டுற அந்த விஷயங்களுக்கு நீங்கள் அதை கவனிக்கவும் மாட்டுறீங்க, அதுக்கு நன்றி உணர்வும் சொல்ல மாட்டுறீங்க. ஒரு சிலர் வந்து எல்லா உறவுகளாலும் காயப்பட்டிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் நான் சொன்னேன்ற 2 நாள் பண்ணுறது, இல்லை 10 நாள், இல்லைன்னா ஒரு 2 வாரம் பண்ணுறது, அதோட அவ்வளோதான். நான் 2 வாரம் பண்ணியாச்சு, இல்லை இதுக்கு மேலே நான் ஏன் பண்ணணும், நான் நினச்சிக்கிற விஷயம் வந்து எப்படி ஏன் நடக்காமல் போகுது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த காரண காரியத்துக்காக தான் அது எப்போ நடத்தி கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் உங்கள் கையில் வந்து சேரும். கடவுள் அதுக்கான ஒரு டைம் வச்சுருப்பார். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சின்ன விஷயம்னா அதுக்கான டைம் டியூரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சு அது உங்கள் கையில் வரும். இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இதில் ஒரு சிலர் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட்டு கார்டு வந்தது, கடவுள் உங்களோட இதை வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறாரு, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியம் கேட்குறீங்க, ஒரு சிலர் வந்து மேரேஜ்க்காக கேட்டுட்ருக்கீங்க. குழந்தை பாக்கியம் கேட்குறவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், மேரேஜ்க்காக கேட்குறவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள். ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்டயே விடுறேன். ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்க, என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கார்டு வழியாக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வருதுன்னு சொல்கிறோம். 1 இயர் நீங்கள் குழந்தை பாக்கியம் ஃபஸ்ட்டு இதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட 6ஆவும் சக்கராவும் பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து பிளாக்கேஜஸ் காமிக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இறைவன் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்கை நீங்கள் எப்படி வந்து கேப்சர் பண்ணுவீங்க? ஓகேவா? அதுக்கான வழிகளை நீங்கள் தான் பார்க்கணும். அப்போது அந்த பிளாக்கேஜஸை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். பிளாக்கேஜஸை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு உழுந்து பிறண்டாலும் அதுக்கான ரிசல்ட் எடுக்க முடியாது. இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதத்தில் கன்சீவ் ஆகிறீங்கன்னா ஒரு 10 மந்த்து தேவைப்படுதில்ல. நான் குழந்தை பாக்கியம் கேட்டேன், நான் ஒரு 2 வாரம் மெடிடேஷன் பண்ணேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா எப்படி கைஸ்? அந்த குழந்தை வரத்துக்கான வழிகள், உங்களோட அந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளத்தெல்லாம்
கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தானே அதுக்கான விஷயங்கள்லாம் நடந்து அந்த குழந்தை வந்து உங்களுக்கு 10 மாதத்தில் உங்கள் கையில் வரும். ஒரு 2 வாரம் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு குழந்தை கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கான ஒரு ப்ரப்போசல் லைஃப் அமையணும், நல்ல லைஃப் வரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்ல இன்டென்ஷன் வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கான அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணில் வந்து படும். அப்போ உடனே வந்து மேரேஜ் நீங்களும் ரெடியாக இருப்பீங்க, அந்த ஆப்போசிட்டில் இருக்க உங்களோட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண பர்சனும் ரெடியாக இருந்தீங்கன்னா வித்தின் 3 மந்தில் மேரேஜ் முடியும். நான் இந்த 10 நாள் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், எனக்கு வந்து மேரேஜ் ஆகலை இன்னும் அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ண முடியுமா? அதுக்குன்னு ஒவ்வொரு காலகட்டம், கால நேரம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு உங்கள் முயற்சியை நீங்கள் செய்யுங்க. உங்களோட அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த சில ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அற்புதமான கைடன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் என்ன கொடுக்குறாங்க, என்ன உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக அம்மா சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அதுதான் சொல்கிறாங்க. உங்ககிட்ட அவங்கக்கிட்ட கேளுங்க, கேட்டால் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த கடவுளை வேண்டுறீங்களோ, இங்கே ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை நான் வந்து யூனிவர்ஸை தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே மிங்கிள் தான், ஒன்றுக்குள் ஒன்று தான் அவங்களாம். ஒரு சிலர் வந்து ஜீசஸ், ஒரு சிலர் சாய், ஒரு சிலர் வந்து வாராகி, ஒரு சிலர் பிரத்யங்கர அம்மா வழிபடுறீங்க, ஒரு சிலர் முருகரை வழிபடுறீங்க. எந்த காட் வேணாலும் வழிபடுங்க. உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை நீங்கள் வந்து வணங்குங்க. ஓகேவா? உங்களுக்கான வழிகள் திறக்கும். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்கும்போது நீங்கள் மைண்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் ஓடின்னு இருந்திருக்கு. அது ஏதாவது ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எஸ். நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு எஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸிங்காக நம்ம சக்ஸஸை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஓகே, அடுத்தது ரொமான்ஸ். ஸோ உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது வித்தின் ஃபியூ வீக்ஸ். சில பேருக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கூட உங்களுக்கு இது வந்து வித்தின் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கலாம். அபேண்டன்ஸ். ஒரு சிலர் செல்வ செழிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிஸ்னஸ், இப்போ பார்ட்னர்ஷிப்லலாம் சில ட்ராபேக் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு செக் வைக்கிறாங்க, உங்களை அறியாமே உங்களை ட்ராபேக் பண்ணுறாங்க. டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் எடுங்க. ஓகேவா? there is something better. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகேயா? சக்ஸஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் வழியில் வரப்போகுது. நீங்கள் தான் அதை வந்து கேப்சர் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன வந்து ட்ராபேக் அப்படின்றத நான் சொல்லிட்டேன், கைடன்ஸில் கொடுத்துட்டாங்க. யாருக்காவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், உங்களோட இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சக்ரா அண்ட் ஹாரா வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இதில் வந்து நான் பார்த்ததில் நர்வஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் பெயின். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட்டு, கை கால் மூட்டுக்கள், அதெல்லாம் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் அதிகமாக தெரியுது. ரெண்டாவது கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளம், வயிறு அஜீரணமாக இருக்கிறது, அங்கங்கே அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ரிஸ்கியான
விஷயம். இது வந்து நான் ரொம்ப டீப்பாக சொன்னேன்னா பயந்துருவீங்கன்னு தான் நான் அதை வந்து அப்படியே ஓரலாக சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெல்த் ரீடிங் போடுறேன்னா, ஹெல்த் ரீடிங்கில் வந்து நான் வந்து அலோபதியில் சொல்கிற மாதிரி 4448 வியாதிகளுக்கும் நான் வந்து லிஸ்ட்டு போட மாட்டேன். அதெல்லாம் போட்டேன்னா நீங்கள் வந்து பயந்துருவீங்க. ஓகேவா? அதை எவ்வளோ ஷார்ட் அவுட்டாக எனக்கு ரீடிங் கார்டில் நான் வந்து அந்த டாப்பிக்கு வேறு. அது வந்து வெளியில் நீங்கள் அந்த தியரிட்டிக்கலான டாபிக் இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு உங்களோட எனர்ஜியை பொறுத்து நீங்கள் எதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் எங்கேருந்து ரைஸ் ஆகுது, ஓகேவா? அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, சஜஷன் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது கார்டில் என்ன கொடுக்குதோ அதை தான் நான் சொல்ல முடியும். நானாக வந்து உட்காந்துக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ஹார்ட் ரிலேட்டடான என்னென்ன ப்ராப்ளம் வரும், கண் சம்மந்தமான என்னென்ன ப்ராப்ளம், அதில் வந்து அதை இங்கிலீஷில் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது நமக்கு மீனிங்கே புரியாத வார்த்தைகளில் நோய்களை பற்றி சொல்லிக்கிட்டு அந்த நோய்க்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து பவர் கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். ஹெல்த் ரீடிங் வரீங்களா, உங்களோட இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பர்டிகுலர் அந்த விஷயங்களை மட்டும்தான் கார்டிலேருந்து என்னால் எடுக்க முடியும். கார்டு அப்படி தான் வந்து டிவைன் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. டிவைன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பார்க்க முடியும், சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு அது புரியலைன்னா நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு அது தெரியல, அது அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்கிறது, கமெண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. டிவைன் வந்து உங்களுக்கான வழிகளை எவ்வளோ இன்றைக்கி வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் தெரியுமா கவுன்சிலிங். நான் வந்து ஃப்ளவர் தெரபிஸ்ட்டு, சைக்காட்டிஸ்ட்டு, டாக்டர். எங்ககிட்டலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது இது இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக மட்டும் அதை பண்ணலை. நான் வந்து பல விஷயங்கள், ஒரு மனுஷன்னா அவனுக்கு வந்து மனசில் ப்ராப்ளம் இருக்குது, உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது சோல் ரிலேட்டட் வந்து உங்களோட கார்மிக், அது நீங்கள் வந்து வழியாக உங்கள் மூதாதையர்கிட்டேருந்து உங்ககிட்ட வரும், உங்ககிட்டேருந்து அடுத்தது உங்கள் ஜென்ரேஷனுக்கு போகும். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. அந்த விஷயத்துக்கு கூட சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். டிவைன் பவரோடு நீங்கள் வந்து விளையாடிட்டுருக்கீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் விதைக்கிறது நீங்கள் அறுப்பீங்க. நீங்கள் நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அறுவடை பண்ணுவீங்க. தேவையில்லாமல் இப்போ நான் கொடுக்குற டாபிக் வந்து இது. எனக்கு டிவைன் வந்து இந்த மாதிரி இந்த ரீடிங் கார்டில் என்ன எனக்கு ரெசனேட் ஆகுதோ என்னோடய இன்ட்யூஷனில் அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க தான் உங்ககிட்ட பேசுகிறாங்க. நானாக எதுவுமே வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டுலாம் நான் பேசலை. என்னோடய ஓன் இதுவை வந்து நான் இங்கே வந்து டாரூட்டில் கொடுக்கல. எனக்கு இன்ட்யூஷனில் வரதை நான் பார்க்குறேன். கார்டில் அவங்க என்ன எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அதை என் வாய் வழியாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளே அவங்களோடது. நாங்கள் இதை வந்து டிவைன் பவர் இல்லாமல் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஏடாகூடமாக ஒரு கமெண்ட் போடுறீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா, டாபிக் என்ன தெரியல, அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட இது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேனல் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நோய்களை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து அதுக்கு வந்து இந்த மெடிசன் சாப்பிடுங்க, அதுக்கு வந்து அந்த மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்லி மெடிசனை அதுவே அந்த மெடிசன்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பயனே கிடையாது. அதனால் சைடு எஃபெக்ட் தான். அது அந்த டைமுக்கு மட்டும்தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? லைஃப் டைம் நீங்கள் வந்து மருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் மருந்துகள் சாப்பிட்டு கூட நீங்கள் குணமாக மாட்டீங்க. மருந்து எடுத்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹாஸ்பிட்டலும் வீட்டுக்குமா தான் அலைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மரண படுக்கையிலையும் அதே தான் பண்ணுவீங்க. அவ்வளோதான், அதோட எண்டிங். இயற்கையாக, அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இயற்கை இவ்வளோ யூனிவர்ஸ் இவ்வளோ விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறோமா, நம்மளால் ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியலன்னா பார்க்காதீங்க, விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆனால் பார்க்குற எவ்வளோ பேருக்கு இது போய் ரீச் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய்ட்டு இது ரீச் ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தெளிஞ்ச தண்ணியில் வந்து குட்டையை குழப்பி விடுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பேட் கர்மா உங்களுக்கு. நீங்கள் நிறைய மூட்டைகள் ஏற்கனவே சுமந்துட்டு தான் இருந்திருப்பீங்க, இன்னமும் சுமந்துக்குவீங்க அதை. ஓகேவா? ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் பயமுறுத்துறதுக்காகலாம் நான் ஒரு நல்ல விஷயத்த நான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட இதில் வந்து எல்லாமே ஃப்ளவர் தெரப்பியும் வந்து இயற்கையான முறையில் தான், ரேக்கி ஹீலிங்கும் இயற்கை தான். ஓகேவா? பிரபஞ்சத்தோடு இணைஞ்ச இந்த தெய்வீக சக்திகள் மூலமாக தான் உங்களை வந்து நான் ஹீலிங் கொடுக்குறேன், உங்களை குணப்படுத்துகிறேன். ஆனால் எந்த சைடு எஃபெக்டும் இதில் கிடையாது. ஓகேவா?
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற விஷயம் நான் கிடையாது, டிவைன் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரீடிங்கில் பார்த்திங்கன்னா மிதுனம், கும்பம், துலாம் இவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், அந்த மூளையோட அந்த பின்பக்கம் அந்த பிரெயினில் ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். இதை வந்து நீ கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் மாதிரி அந்த பிரச்சனைகள், வாதம் சொல்லுவாங்க இல்லையா, முடக்குவாதம், அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக தெரியுது. அது வந்து நிறைய இதில் சொன்னால் பயந்துட போகிறீங்க, இவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக புரிய வச்சு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன் நான், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நோயோட அந்த இது வந்து ஒரு மருத்துவரோட இது என்ன தெரியுமா, அந்த நோயை பற்றி டீப்பாக சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து ரெமிடியை சொல்லி அவங்கள வந்து தைரியப்படுத்தணும். புரியுதுங்களா? தைரியம் கொடுக்குறவங்க தான் மருத்துவர். ஓகேவா? அந்த நோயோட வீரியத்தை சொல்லி 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 பயத்தை அதிகம் பண்ணிங்கன்னா அவன் அந்த ஸ்பாட்லேயே இதுவாகிடுவான். அந்த ஸ்பாட்லேயே அவனோட பயத்தோட இந்த இதுவும் சேரும் போது அச்சோ நமக்கு இப்படியெல்லாம் இருக்கா அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த தவறை நான் பண்ணவே மாட்டேன். நான் எனக்கு என்ன ரீடிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்னை பேச சொல்கிறாங்களோ அதை தான் நான் பேசுவேன். உங்களுக்கு புரியல, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோய்க்கும் லிஸ்ட் எடுத்து அதுக்கு வந்து புரியாத லாங்குவேஜில் அதுக்கு பேர் வச்சு அதை வந்து அதுக்கு பவர் கொடுத்து அதை ஹைலைட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெலாம் சேனல் நிறைய இருக்குது. அது மாதிரி ஊறுப்பட்ட வியாதிகள் பேரை சொல்லி அதுக்கு வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் அதெல்லாம் அந்த மாதிரி சேனல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு டிவைனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே? ஸோ அதனால் கமெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களான்னா ஒரு 4 பேருக்கு நல்ல விதமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னா கொடுங்க. இல்லைன்னா பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. டிவைனோட விளையாடாதீங்க. நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் கர்மா வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து இந்த மாதிரி இந்த முடக்குவாதம் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து பிபி, சுகரு, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து எமோஷ்னல் லாக்கால் தான் ஆகுது. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் வந்து நீங்கள் உங்கள் மனம் சரியில்லாமல் போனதுனால பாடியில் ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள் தான். அது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நான் தனியாக வந்து ஒரு டாபிக் போடலான்னு இருக்கேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு புரிதல் வரும். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த இதெல்லாம் வந்து இதில் எந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுமோ சொல்ல முடியுமோ ஒரு பேசிக்காக நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது வந்து உங்களுக்கு இதுக்கு கைடன்ஸ் எடுத்துக்கணும், உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்க்கான இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக அனுப்புவேன். சரியா? ஓகே. குருச்சரணம். காட் பிளஸ் யூ. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.